எல்லாம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தசாரதி பெருமாளுடைய வசந்த உற்சவம் 7ஆம் நாள். இன்னைக்கு வந்து பெருமாளுடைய சாத்துமரை. பெருமாள் வந்து கோவிலேருந்து ரொம்ப அழகா வெள்ளை வஸ்திரம் சாத்திட்டு பட்டுல வெள்ளை வஸ்திரம் சாத்தி, அது வந்து நாச்சியார் திருக்கோள புடவே சொல்லுவா. ஆக்சுவலி பட்டுல வெள்ளையில ஒயலட் கலர் பார்டர் வச்சு ரொம்ப அழகா குதிரை மேலேயும் வந்து வெள்ளை வஸ்திரம் சாத்திட்டு அவ்வளோ அழகா பெருமாள் கோவிலேருந்து கிளம்பி கூட உபயநாச்சிமார் வந்து தனி பல்லக்கில் ஏறி ஆஸ் யூஷுவல் சேம் ரூட் தான். அது எப்படின்னா குளத்தங்கரை வழியா வந்து டிபி கோயில் உள்ள வந்து இதான் வசந்தோத்சவ மண்டபம் பாருங்க. பெருமாள் இங்கே தான் எழுதியிருப்பார். சும்மா பெருமாள் இங்கே தான் எழுதியிருப்பார், இந்த இடத்துல தான் எழுவார். ஸோ வசந்தோத்சவ மண்டபத்துக்கு வந்துட்டு பெருமாள் வந்துட்டு இன்னைக்கு என்னன்னா இங்கே வந்து சாத்துமரனால தீர்த்தம் விநியோகம் எல்லாமே கோவிலில் தான் நடக்கும். ஸோ பெருமாள் இங்கே மண்டப்படி முடிஞ்சு இங்கேருந்து கிளம்பி ஐசோஸ் வழியிலேருந்து நம்மாழ்வார் ஸ்ட்ரீட் போயிட்டு வசுதேவபுரம் போயிட்டு அங்கெல்லாம் மண்டப்படி முடிச்சுட்டு பெருமாள் வந்து அகெயின் ஐசோஸ் வழியா டிபிகோ ஸ்ட்ரீட் ஆர்ச் இருக்கு இல்லையா, அந்த ஆர்ச் வழியா பெருமாள் உள்ள வந்துட்டு அப்படியே ஆஸ் யூஷுவல் பெரிய மாட வீதியில போய் பெருமாளுக்கு சாத்தமர் ஆகும். இன்னைக்கு கண்டிப்பா எல்லாரும் வந்து சேவிங்கோ. நிறைய பேர் என்ன பண்ணானா இந்த மாதிரி வந்து சொன்னா இந்த வசந்த உற்சவம் மண்டபம் தெரியல, ரூட் நான் கரெக்டாக காமிச்சிங்க சொன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த உற்சவம் கவர் பண்ண மாதிரி பிரம்மோத்சவம் நான் கவர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எடுக்க முடியல. அப்புறம் கோலம் போடுற வேலையெல்லாம் இருந்தது, கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் மேக்ஸிமம் எல்லா உற்சவம் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் வீடியோ நரசிம்மரோட பிரம்மோத்சவம் வந்து ஜூலை மாதம் ஆரம்பிக்கிறது, அதுவும் கண்டிப்பாக மேக்ஸிமம் எல்லா வீடியோவும் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி கோலம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தா, கோலம் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஆர்ட். அது வந்து உங்கள் மனசில் இருக்கிறது வந்து அப்படியே பிரதிபலிக்கும். சில பேருக்கு கோலமே வராதுன்னு சொல்லுவா, வராதுலாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். நீங்கள் ஒரு மாவெட்டு சும்மா ஒரு இழுங்க பெருமாளுக்காக. அவர் பெருமாள் ஒரு டாட் வச்சா கூட பெருமாள் உங்களுக்கு ஏற்றுப்பார். நீங்கள் பக்தியோட எதை கொடுத்தாலும் பெருமாள் ஏற்றுப்பார். போடலாம் என்ன கூட நிறைய சொல்லுவா, பெருசாக போடாது சின்னதாக போடன்னு சொல்கிறா. பட் அது கை வச்சோடனே ஆட்டோமேட்டிக்காக அது கை இழுத்துட்டே போயிடுறது எனக்கு ஒரு ஆசையில், பெருமாள் வர ஆசையில். ஸோ அதனால நிறைய குழந்தைங்க வந்து குட்டி குட்டி குழந்தைங்களாம் அழகழகாக கோலம் போடுறது அவ்வளோ அழகா, பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. மாவு எடுத்து ஏதோ கிறுக்கினா கூட அவ்வளோ அழகா அது ஆர்ட்டா வந்து விளையாடுது. அது கிறுக்கதான் கிறுக்கிறது கிடையாது, ஆனால் பெருமாளுக்காக வரன்றச்சு அது அவ்வளோ அழகா விளையாடுது. ஸோ அதனால குழந்தைங்களை கோலம் போடுறதுக்கு அதெல்லாம் நீங்களே இனிஷியேட் பண்ணுங்க. மேக்ஸிமம் ஷாப்ஸ் தான் எடுக்கலையா இருக்கு, நிறைய ஷாப்ஸ் நான் எடுத்துன்னு தான் இருக்கேன். அது வந்து எந்த ஷாப்ல வந்து நாமினல் ரேட் அண்ட் குவாலிட்டியா இருக்கோ அதை பார்த்து அந்த ஷாப்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கேன். மேக்ஸிமம் நான் எடுக்கிற ஷாப்ஸ் தான் வந்து ஒன்று நியூ ஷாப்ஸாக இருக்கும், இல்லாட்டி 150 years 100 years அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் நான் வந்து போட்டுன்னு இருக்கேன். இன்னொன்று ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். பார்சாதி கோயில், நான் பார்சாதி மூலவர் வெங்கடகிருஷ்ணன் ருக்மிணி அவள் சன்னதி பற்றி மட்டும் தான் நான் பேசியிருக்கேன். வந்து சன்னதிகள் இருக்கு, அதாவது நரசிம்ம சன்னதி, யோகா நரசிம்மர் இருக்கார், அப்புறம் ரங்கநாதர் வேதவழி தாயார் இருக்கார், அப்புறம் வந்து ராமர் ஃபேமிலியோட இருக்கு, அதே மாதிரி வந்து ஆண்டாள் இருக்கு. ஸோ அவ கஜேந்திர வரதர் இருக்கார். ஸோ எல்லாருடைய சன்னதி ஒவ்வொரு நாளைக்கு நான் சொல்றேன், அங்கே இருக்கிற எல்லா சன்னதியுமே பயங்கர ஸ்பெஷல், சரியான பவர். பெருமாள் எல்லாம் ஜென்ரலாகவே பெருமாள்லாம் பவர் தான், பட் எஸ்பெஷலி பார்சாதி கோயிலில் ஒவ்வொரு சன்னதியும் பெருமாள் பேசுற நம்பி வாங்கும். பெருமாள் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். எல்லாரும் நல்லா இருக்கும்.